ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையல் அறை. பேபிக்கான ஃபுட் ரெசிபியில் நேந்திரப்பழம் போரேஜ் அண்டு நேந்திரப்பழம் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இதை பேபிக்கான ஃபுட் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு நேந்திரப்பழம் போரேஜ் பண்ணுறதுக்கு, இன்னொரு நேந்திரப்பழம் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க. இந்த மாதிரி நேந்திரப்பழத்தை 4 சைடும் கீரல் போட்டு இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. 2 நேந்திரப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச நேந்திர பழத்தை நம்ம இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி நம்பர் 1. இது வந்து 7 மாதத்துலேருந்து 9 மாதம் வரலும் கொடுக்கலாம் இந்த போரேஜ். நான் இட்லி பாத்திரம், சின்ன இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து என் பையனுக்காக வாங்கின பாத்திரம். அவனுக்கு ஆவியில் ஏதாவது வேக வச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பாத்திரத்தில் தான் ஸ்டீம் பண்ணி கொடுப்பேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நேந்திர பழத்தை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இன்னொரு அடுப்பில் செகண்ட் ரெசிபி பண்ணலாம். ரெசிபி நம்பர் 2 வந்து இது 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு நேந்திர பழத்தை தூவி விடாதீங்க. தூவி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஃப்ரை ஆகி வருங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம இதோட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எப்படி நல்லா வேகிறது தெரியும் அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். அப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அது ஒரு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம இன்னொரு சைடு அடுப்பில் போரேஜ் ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த போரேஜ் வந்து நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி ப்ரீஸ்ட் மில்க் இல்லைன்னா பசும்பால் கூட ஆட் பண்ணி, இல்லை தண்ணி கூட ஆட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு 7 to 9 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்த எண்ணிக்கையை வந்து உற்பத்தி பண்ணுங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாங்க. ஏன்னா நல்லா சருமத்துக்கு நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த நேந்திரப்பழத்தை உட்கொள்ளலாம். ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம நேந்திரப்பழம் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ப்ரௌன் கலரில் ஆயிருச்சு. 2 ரெடி ஆயிருச்சுங்க. இந்த போரேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 7 மாதத்துலேருந்து 9 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி ப்ரீஸ்ட் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் இல்லைன்னா வாட்டரை கூட ஆட் பண்ணி நம்ம சாலிட் ஃபுட் இல்லைன்னா வாட்டர் ஃபுட்டாக கூட கொடுக்கலாம். இந்த கீ ரோஸ்ட் வந்து 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து தட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்களே எடுத்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் வருங்க. இது எதுக்குன்னா, இந்த பீர் பாட்டில் நான் எங்கள் வீட்டில் சும்மா கிடந்துச்சு. அந்த ஒரு பீர் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் மறக்காமல் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் என் பையனோட சேட்டைகள்லாம் இதுதாங்க, பார்த்துக்கோங்க. இதுதாங்க என் பையன். எப்படி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.